அன்பான +2 மாணவ மாணவிகளே, என்ன டென்ஷனாக இருக்கா? நோ ப்ராப்ளம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்டே நமக்கு எக்ஸாம். ஸோ எல்லாமே டென்ஷனோட பரபரப்பாக படிச்சுட்ருப்பீங்க. அதை கொஞ்சம் தவிருங்க. ரிலாக்ஸ்டாக, பொறுமையாக, இன்ட்ரெஸ்ட்டோட, இன்வால்மெண்ட்டோட படிங்க. திடீர்னு புதுசாக எதையும் படிக்காதீங்க. திடீர்னு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இதை படித்தா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க வேண்டாம். இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை இன்னொருக்கா தெளிவாக படிங்க. ஹால் டிக்கெட் போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் போய் ரிலாக்ஸ்டாக இருங்க. எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நல்லா தான் எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த எக்ஸாம் டைமில் நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபுல் நைட் தூங்காமல் படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். 6 மணி நேரம் தூக்கங்கிறது மிக மிக அவசியம். தென் அடுத்தது காலையில் உணவு கரெக்டாக சத்தான உணவாக சாப்பிட்டு போங்க. நிறையா போட்டு அடித்து இட்லி பொங்கல் வடையெல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ எக்ஸாம் ஹாலில் தூங்கிட வேண்டாம். சரியா? கரெக்டாக சத்தான நம்ம இட்லி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் தண்ணி நிறையா குடிக்கலாம். இது மாதிரி கரெக்டான ஃபுட்டை சாப்பிடுங்க. மிக முக்கியம், எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப தாகமாக இருக்குது, டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி வெளியில் கடைகளில் வாங்கி எந்த சாப்பாடும் சாப்பிட வேண்டாம். ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிட்டு அடுத்த எக்ஸாம் அவுட். அது மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் 1 இயர் வேஸ்ட்டும் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வெளி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நடந்து முடிந்த பரீட்சையை பற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ யார்கிட்டையும் பேச வேண்டாம். கிளம்பி போங்க. அடுத்த நாளுக்கு உண்டான பரீட்சைக்கான ப்ரிப்ரேஷன் நமக்கு அவசியம். அடுத்த 2 நாள் லீவ் இருக்கலாம், இடையில் 3 நாள் இருக்கலாம். அந்த 3 நாளும் எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி எக்ஸாம் எழுதலாம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுங்கள். புதுசாக தயவுசெய்து எதையும் பெரிய லெவலில் படிக்க வேண்டாம். ஆல்ரெடி படித்ததை மறுபடியும் சொல்ல ரிவைஸ் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டோட, இன்வால்மெண்ட்டோட படிங்க. டைவர்ஷன் எதுவுமே வேண்டாம். திடீர்னு மொபைல் எடுத்து யூடியூப் பார்க்கலாம், அல்லது சோசியல் மீடியாவில் போய் பார்க்கலாம். இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் படித்து ரிவைஸ் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அதை மறந்துடவே வேண்டாம். புரியுதுங்களா? ஸோ இது இல்லாமல் நம்ம தேவையில்லாமல் எண்ணெய் பதார்த்தங்கள் வீட்டிலேயே எனக்கு பசிக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, இதெல்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாதெல்லாம் சாப்பிட வேண்டாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களோட அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தெளிவாக சிந்தனையோட நல்ல முறையில் நம்ம படிக்கிறப்ப நல்ல மார்க் எடுக்க முடியும். +2 எக்ஸாமுக்கு பிறகு என்ன பண்ணலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. உங்களுக்காக வரதராஜு, அட்மிஷன் டைரக்டர், விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், சங்ககிரி வளாகம். தேங்க்யூ.